அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலாக்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். நீங்கள் இணையதளங்களூடாகவும் செய்திகளூடாகவும் அறிந்திருப்பீர்கள். இலங்கைக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகை தரக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையினுடைய இயற்கை அழகு அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. உலகத்தில் இருக்கின்ற நாடுகளில் சுற்றுலாவாசிகளுக்கு மிகச்சிறந்த இடங்களில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கையினுடைய அழகை ரசிப்பதற்காக, இலங்கையில் பொழுதை போக்குவதற்காக தங்களுடைய விடுமுறை நாட்களில் வந்து செல்கிறார்கள். இதனால் அரசாங்கத்திற்கு அதிகளவான சுற்றுலா திணைக்களத்திற்கு அதிகளவான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் ஒரு பாதுகாப்பான நாடாகவும், சுற்றுலாவாசிகளுக்கு மிகவும் பாதுகாப்பான நாடாகவும் இலங்கை அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சுற்றுலா பயணிகள் இலங்கையில் பல அசௌகரியங்களை சந்தித்து வருகிறார்கள். நாளுக்கு நாள் இந்த சுற்றுலா பயணிகளிடம் கொள்ளையிடுவதும், அதே போன்று இந்த சுற்றுலா பயணிகளுக்கு கொலை அச்சுறுத்தல், பாலியல் துஷ்பிரயோகங்கள் கொடுப்பது போன்ற சம்பவங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இவ்வாறு ஒரு சம்பவம் தான் அர்கம்குடாவில் நடைபெற்றிருக்கிறது. சுற்றுலா பயணி ஒருவருக்கு தன்னுடைய சுற்றுலா பயணி ஒருவருக்கு மிகவும் கீழ்த்தரமாக ஆபாசமாக தன்னுடைய மர்ம உறுப்பை காட்டிய நபர் ஒருவரை போலீசார் தேடி வருகிறார்கள். இது தொடர்பாக இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். தேடப்படும் சந்தேக நபர் ஒருவரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் கோரி வருகிறார்கள். அர்கம்பிரிகுடாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு முயன்றதாக வெளிநாட்டு பெண் ஒருவர் முறைப்பாடு அளித்திருக்கிறார். வெளிநாட்டு சுற்றுலாவாசி ஒருவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் குறித்த இலங்கையைச் சேர்ந்த நபர் தன்னுடைய ஓட்டோவை மறைத்து தன்னுடைய அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து உரையாடியதாகவும், பின்பு தன்னுடைய மர்ம உறுப்பை காட்டி ஆபாசமாக நடந்து கொண்டதை காணொலி பதிவு செய்து சமூக வலைதளத்தில், அதாவது தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருந்தார். மிக வேகமாக அது வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு மிக பாதுகாப்பான ஒரு இடமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் இலங்கையில் இருக்கின்ற ஒரு சிலரின் இவ்வாறான நாகரிகமான செயலால் ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் அவமானத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஏனைய சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருவதற்கு மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை இவ்வாறான சம்பவம் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த சுற்றுலா பயணியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட குறித்த நபரை போலீசார் தற்போது கைது செய்வதற்காக தேடி வருகிறார்கள். போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் மோசமான பாலியல் நடத்தையில் ஈடுபடுவதை காட்டும் காணொலியை அந்த சுற்றுலா பெண் பகிர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொத்துவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் 06122480222 என்ற எண்ணில் பொத்துவில் போலீஸ் நிலையத்தையோ அல்லது 071859116 என்கிற எண்ணில் பொறுப்பதிகாரியையோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட குறித்த நபரை கைது செய்து மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்கு அடிக்கடி அதிகளவான சுற்றுலா பயணிகள் என்றும் வந்து செல்கிறார்கள். இவ்வாறான நிலையில் இலங்கையினுடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக ஒரு சிலரால் இவ்வாறு மேற்கொள்ளப்படும் அநாகரிகமான செயல்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பையும் இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும்.